நாடெங்கும் நடந்து முடிந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், அதையொட்டி சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த போராட்டத்தில் கடைசி நாளான 6வது நாள் அன்று, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு அன்று மதியத்திலிருந்து குறிப்பாக அமைச்சர் ராஜ்மோகன் வந்து போன பிறகு பல்வேறு சச்சரவுகளும் சலசலப்புகளும் உருவானது. அப்போது இந்த சச்சரவுகள் சலசலப்புகளோடு தான் அந்த போராட்டம் நள்ளிரவு 1 மணி அளவில் முடித்து வைக்கப்பட்டு கலைக்கப்பட்டனர். இதில் பல்வேறு பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு இந்த போராட்டத்தில் பல நாளும் வந்து போன மாணவர்கள் முதற்கொண்டு பலருக்கும் பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கின்றன. ஒரு பக்கத்தில் மாணவர்கள் எங்களை பயன்படுத்தி கொண்டார்கள், நாங்கள் பேன் நீட்டுன்னு தான் நாங்கள் வந்தோம், ஆனால் இப்போ ஃபேர் நீட்டுன்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க, எங்களை போராட்டத்தில் இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் ரீல்ஸ் போடப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கத்தில் சிஜேபியும் சிபிஐயும் இந்த போராட்டத்தை வன்முறையாளர்களும் திசை திருப்பவும் திமுகவினர் உள்ளே புகுந்து இந்த போராட்டத்தை மடைமாற்ற முயற்சித்தார்கள். நாங்கள் அமைதியான முறையில் முடிக்க நினைத்த போது மெரினா கோரிக்கையை எழுப்பி இந்த போராட்டத்தை திசை மாற்றி கொண்டு சென்றார்கள் அப்படின்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி தான் அறிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போது இது பலருக்கும் குழப்பத்தை தருகிறது. எது உண்மை அப்படின்ற கேள்வி இங்கே நிற்குது. உங்களைப் போலவே நானும் இந்த போராட்டம் துவங்கிய 2வது நாள் மாலையிலிருந்து இந்த போராட்டம் நிறைவுற்ற 6வது நாளான சனிக்கிழமை அன்று நள்ளிரவு 1 மணி வரைக்கும் அந்த போராட்ட களத்தில் தான் நானும் இருந்தேன். இதில் நான் பல்வேறு விஷயங்களை கண்ணுற்று இருக்கிறேன். அதில் பல்வேறு எழுப்பக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள், இதை எல்லாத்தையும் நானும் அங்கே நேரடியாகவே பார்த்துருக்கேன். அப்போது இதில் சொல்லப்படுவது போல திமுக உள்ளே புகுந்து மெரினா என்ற கோரிக்கையை எழுப்பி இந்த போராட்டத்தை திசை திருப்ப தூண்டியதா அப்படின்ற கேள்வி இருக்குது. அமைதியான முறையில் சிபிஐயும் சிஜேபியும் முடிக்க நினைத்தது, ஆனால் திமுக தான் இந்த போராட்டத்தை திசை மாற்றியது. இந்த போராட்டத்தில் மெரினா கோரிக்கை எழுந்தது திசை திருப்பல், மாணவர்கள் இப்படியெல்லாம் கோரிக்கை வைக்கவில்லை. இது எல்லாம் இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள், குற்றச்சாட்டுகள். அப்போ இது எல்லாம் உண்மையா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இதற்காக பல்வேறு ஆதாரங்கள் தொலைக்காட்சிகளில் வந்ததும் கலந்து கொண்ட மாணவர்களால் எடுக்கப்பட்ட வீடியோக்களும், இதிலிருந்தே இந்த ஆதாரங்கள் வழியாக நாங்கள் சில உண்மைகளை சொல்லணும்னு நினைக்கிறோம். அதில் எது சரி என்று நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். வணக்கம், இது செங்கனல், நான் தேவா. முதன்மையான மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடத்தி முடிக்கும்போது இந்த போராட்டத்திற்குள் திமுகவினர் புகுந்து மெரினா என்ற கோரிக்கையை எழுப்பி இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் முடிக்க விடவில்லை, இந்த போராட்டத்தை திசை திருப்பும் வகையில் நடத்தினார்கள் அப்படின்ற மிக முக்கியமாக வைக்கிறாங்க. அதாவது போராட்டம் முடிவடையும் போதுதான் மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை ஏஐஒய்எஃபோட அறிக்கை தெல்ல தெளிவாக கூறுகிறது. உண்மையில் போராட்டம் முடிவடையும் போதுதான் மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டதா? இந்த போராட்டம் நடைபெற்ற டைம்லைனை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அன்றைக்கு மதியம், சனிக்கிழமை மதியம் 6வது நாள் போராட்டத்தில் சுமார் 2:30 மணி அளவில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறார். இது முதல் டைம்லைன், இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கடுத்து 4:30 மணிக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பாலன் இல்லத்துக்கு வராரு. இது 2வது. பாலன் இல்லத்திற்கு வந்த பிறகு அடுத்து 3வதாக என்ன நடக்குதுன்னா, 5 மணி அளவில் இந்த போராட்டத்தை சிஜேபியின் டெல்லி தலைமை வாபஸ் பெறுவதாக அறிவிக்கிறது. இது 3வது டைம்லைன். அடுத்து இந்த போராட்டம் நிறைவுற்றதாக எத்தனை மணிக்கு சொல்கிறாங்கன்னா, இரவு 11 மணிக்கு அறிவிக்கப்படுகிறது. சிஜேபியும் அங்கிருந்த ஏஐஒய்எஃப், ஏஎஸ்எஃப், அப்புறம் சில அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த போராட்டம் நிறைவுற்றதாக 11 மணிக்கு அறிவிக்கிறார்கள். இது 4 டைம்லைன் இங்கே மிக முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல தான் யார் சொல்லக்கூடியது, ஏஐஒய்எஃபோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, போராட்டம் முடிவடையும் போது இந்த மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. அதாவது போராட்டம் முடிவடைந்தது 11 மணிக்கு, அப்போ தான் அறிவிக்கப்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் தான் மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது இவங்க அறிக்கைப்படி. அது உண்மையா? இந்த டைம்லைனில் நான் சொன்ன சீக்வென்ஸில் 2வது டைம்லைனை பாருங்கள். அமைச்சர் ராஜ்மோகன் வந்தது. அந்த வீடியோவை எல்லோரும் போய் தயவு செய்து பாருங்கள், பத்திரிகையாளர்கள் பாருங்கள். ஏஐஒய்எஃப் சொன்ன அறிக்கைப்படி உண்மையில் மெரினா என்ற கோரிக்கை முடிவில் நடந்ததா, இல்லை அமைச்சர் வரும்போதே இது எழுப்பப்பட்டதா?
மெரினா மெரினா என்ற கோரிக்கை எங்கு எழுப்பப்படுகிறதுனா அமைச்சர் வரும்போதே எழுப்பப்படுது. சுமார் போராட்டம் நிறைவுறுது அப்படின்னு சொன்ன 11 மணியிலிருந்து அதற்கு முன்னதாக 6 மணி நேரத்துக்கு முன்னாலே மாணவர்கள் மத்தியில் இந்த கோரிக்கை வந்துருச்சு. ஏன்னா அப்போ வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த போராட்டம் எங்கேயும் நிறைவுறலை. மெரினான்ற கோரிக்கையும் எப்படி எழுப்பப்படுகிறதுன்னா, இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். ஏன்னா வந்த மாணவர்கள் எல்லாம் நீட் ரத்து, நீட் ஒழிப்பு, பேன் நீட் என்ற கோரிக்கையில் தான் ஒன்றிணைஞ்சு நிற்கிறாங்க. நீட் ரத்து என்ற கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்படலை. தர்மேந்திர பிரதான் முதல் கட்டமாக பதவி விலகல் நடைபெற்றிருக்கு. இது போராட்டத்தின் முதல் கட்டம் என்று மாணவர்கள் உங்களோட பேட்டிகளிலே பேசியிருக்காங்க. அங்கே தான் இந்த மெரினா கோரிக்கை எல்லாம் எழுப்பப்படுகிறது. அப்போ போராட்டம் முடிவடையும் போது யாரோ ஒருத்தர் பூந்து இந்த கோரிக்கையை எழுப்பி இந்த போராட்டத்தை முடிவடையக்கூடாது, மெரினாவுக்கு செல்வோம், இப்படியெல்லாம் கோரிக்கை எழுப்பப்படவில்லை. அமைச்சர் வந்தபோதே மாணவர்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் மெரினாவிற்கு போக வேண்டும், மெரினாவை திறந்து விடு அப்படின்னு பேசுகிறாங்க. பலர் பிளக்கார்டுகளை பிடிக்கிறாங்க. இதுதான் நடைபெற்றது. இப்போது ஏன் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் மெரினா என்ற கோரிக்கையை எழுப்பினார்கள் அல்லது பொது இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்று எழுப்பினார்கள்? இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த போராட்டம் ஆரம்பத்திலேருந்து நடந்த பார்க்கலாம். அதாவது போராட்டம் தொடங்கப்பட்டு அடுத்த 2வது நாள் தான் மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றாங்க. முதல்ல ஒரு 20 பேர் இருந்தது, அடுத்து 50 ஆகுது, அடுத்து 100 ஆகுது, அடுத்து 300. இப்படி தொடர்ந்து மாணவர்களின் எண்ணிக்கை குறையாமல் அதிகரித்து கொண்டே வந்தது. அதானே நம்ம பார்த்தோம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதில். ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் அலையலையாக கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அதோட இறுதியாக வெள்ளிக்கிழமை மாலை பலரும், கல்லூரி முடிந்த மாணவர்கள், வேலைக்கு முடிந்த மாணவர்கள், சனி ஞாயிறு லீவில் இருந்தவங்க, இப்படி எல்லோரும் அலையலையாக திரண்டார்கள். இதுதானே நம்ம கண்ணு முன்னால் நம்ம பார்த்தோம். பல்வேறு மாணவர்களும் தங்களோட நண்பர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. சனிக்கிழமை நம்ம அன்னைக்கு கூட்டத்தில் இருக்கும்போது எப்படி பார்த்தோம்? சனிக்கிழமை அமைச்சர் வரும்போது கூட பாருங்க எவ்வளவு மாணவர்கள் திரண்டு இருந்தாங்க. இது எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கு. அப்போ மாணவர்களின் எண்ணிக்கை அங்கு அலையலையாக கூட்டம் கூட்டமாக அங்கே நின்று இருந்தாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாலன் இல்லத்தில் அந்த ஒரு பில்டிங்கை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன இடத்துக்குள்ள அவ்வளவு மாணவர்கள் கூடியிருந்தார்கள். இப்போ கூட யார் வேணாலும் அந்த இல்லத்திற்கு போய் அதை பார்க்கலாம், அந்த இடத்த பார்க்கலாம், அங்கே எவ்வளோ பேர் திரண்டிருந்தார்கள் அப்படின்னு அவங்களோட ஃபுட்டேஜஸை, பழைய ஃபுட்டேஜையும் இடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடியிருந்தார்கள். ஏன் கூடினான்னா நீட் ரத்து என்ற போராட்டம் நாடு தழுவிய அளவில் பயங்கரமாக வெடிச்சிச்சு. இங்கே சென்னையில் நம்ம ஊரில் மாணவர்கள் இந்த கோரிக்கையை சுமந்து கொண்டு போராடிட்டு இருக்கான். அதுவும் 5 நாளாக போராடுறான். இந்த செய்திகள் எல்லாம் பற்றி பாவுது. அப்போ அந்த நீட் ரத்து என்ற கோரிக்கைக்காக மாணவர்கள் ஒன்று கூடி நிற்கிறாங்க. இந்த ஒன்று கூடல்ல தான் இடம் பத்தலைன்ற இதையே உணர்றோம் நாங்க. இதுதான் அங்க நடந்துச்சு. எவ்வளவு பேர் அங்க குமிஞ்சு நின்னாங்க. கேட்டுக்கு வெளியில சுத்தி நின்று, பில்டிங்கை சுத்தி நின்று எத்தனை பேர் பார்த்தாங்க? இதை பொய்ன்னு சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள்? அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சனிக்கிழமையோட நிலைமை இதாக தான் இருந்துச்சு. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு மாணவர்கள், அதுவும் வந்துகிட்டே இருந்தாங்க. அது எங்கேயும் குறையில. இது மட்டுமா? மாணவர்கள் நாங்கள் அங்கே சும்மா உட்காந்துட்டு மட்டும் இல்லை, நாடளவில் இந்த போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். வெறும் சென்னை பாலங்கள்ல மட்டும் நாங்கள் பார்க்கல, டெல்லியில் நடந்ததை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். டெல்லியில் என்ன நிலமன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, இங்கே பெங்களூரில் என்ன நிலமன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, பீகாரில் பாட்னான்ற இடத்துல நடைபெற்ற போராட்டத்தை கவனிச்சுட்டு இருந்தோம். இப்படி நாடு தழுவிய அளவில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பொது இடத்துல கூடி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு, வெள்ளம் போல் திரண்டு போராடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாணவர்கள் நாங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி நம்ம ஊரில் நம்ம தான் நீட்டுக்கு எதிராக இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் தொடங்கணும். இந்தியா எங்கேயும் எப்பயுமே தொடங்கலை. நம்ம தான் முதல் முறையாக இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நாடு தழுவிய அளவிலே தொடங்கினோம். அப்படிப்பட்ட நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பொது இடத்துல கூடி இதற்கு எதிராக முழங்கலை. ஆனால் பாருங்க, நாடு தழுவிய அளவில் இப்படி போராடிட்டு இருக்காங்கன்ற உணர்வெல்லாம் எங்கள்கிட்ட வருது. இதை பற்றி எல்லாம் டிஸ்கஷன் போது இதை பற்றி எல்லாம் பேசிக்கிறோம். இப்படி மாணவர்கள் மத்தியிலேயே இயல்பாக நீட்டை இன்னைக்கு விட்டுறவே கூடாது, அதற்கு எதிராக நம்ம திரண்டே ஆகணும். மாணவர்கள் இன்னும் நம்மளை அதிகப்படுத்தி கூப்பிட்டு வரணும்னு தான் அங்கே சிந்திச்சுட்டு இருந்தாங்களே தவிர
இந்த போராட்டத்துல தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகிட்டாரு, அதனால் இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வோம் அப்படின்ற மனநிலைமையெல்லாம் இல்லை சுத்தமா. மேலும் இந்த போராட்டத்தை எப்படி வெளிப்படுத்துறது, மேலும் எப்படி மாணவர்களை திரட்டுறது, இதுதான் மாணவர்கள் மத்தியில வந்து அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. இதுதான் சிந்தனையா வந்து இதுதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதோட விளைவு தான் அமைச்சர் வரும்போது வந்து இந்த கோரிக்கையை எழுந்து மெரினா மெரினான்னு கத்துறாங்க. ஏன்னா இந்த போராட்டம் நடைபெற்று இருக்குன்ற இந்த சமயத்திலேயே மெரினா மூடல்ன்ற செய்திலாம் வந்துச்சா இல்லையா? இதையெல்லாம் மாணவர்கள் நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம். ஏன்னா நம்ம ஊரில் நடத்தின போராட்டத்தில் நம்ம ஊரில் நமக்கே பொது இடம் கொடுக்கலன்னா எப்படிடா இது அப்படிங்கிற இயல்பான எண்ணங்கள் நமக்கு தோணுச்சு இல்லையா? இப்படிதானே நம்ம வந்து சிந்திச்சோம் அந்த கூட்டத்துல. அப்போ இப்படிப்பட்ட கோரிக்கையை வந்து ஒரு பொது இடத்தை நோக்கி நம்ம ஆயிரக்கணக்கில் மாணவர்களை திரட்டி இந்த நீட்டை வந்து நம்ம எதிர்த்தே ஆகணுன்ற ஒரு உணர்வை, இயல்பாக எழுந்த உணர்வை ஜல்லிக்கட்டு மாதிரி நம்ம ஒரு போராட்டத்தை கட்டியமைச்சு மோடி இன்னைக்கு விடக்கூடாது, நீட்டை ரத்து பண்ணி ஆகணுன்று எழுந்த இந்த உணர்வை இதை வந்து திமுக காரன் தூண்டி விட்டான்னு எவ்வளோ மலிவா பட்சப்படுத்திருக்காங்க. இந்த இடமே பத்தாதுன்ற நிலைமையில மாணவர்கள் இயல்பா என்ன சிந்திப்பாங்க, எப்படி சிந்திக்க முடியும் நீங்க சொல்லுங்க. அதனாலதான் அமைச்சர் வரும்போது இந்த கோரிக்கை எழுது சார்பில் இருந்து வந்ததும் ஆதரிக்கிறோம். அவரை எதிர்த்து வராதீங்க சொன்னமா, வெளியே போங்கன்னு சொன்னமா, முறையான கோரிக்கை. இப்போ நீங்களும் நீட் எதிர்ப்பாளர்கள் தானே. இப்படி கேட்கும் போது தானே அமைச்சர் வந்து என்ன சொன்னாரு, இது உங்க போராட்டம், இந்த போராட்டம் எப்ப தொடங்குனது, எப்ப முடிக்கணும், நீங்க சாதாரண கரப்பான் பூச்சிகள் கிடையாது, மெல்ல அரிக்கும் கரையான்கள். இது குறித்த அனைத்து முடிவுகளையும் இடம் காலம் எல்லாம் நீங்களே எடுங்க. நாங்கள் கட்டற்ற ஆதரவு மட்டும் தான் உங்களுக்கு தரோம். நன்றி. இப்போ இப்படி எழுந்த கோரிக்கை மலிவாகவும் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பேசுறது வந்து அப்பட்டமான பச்சையான பொய். அப்போ இப்படிப்பட்ட மனநிலையில, இப்படி ஒரு எழுச்சிகரமான உணர்வு நிலையில ஒரு திமுக ஆதரவாளர் இருந்தா கூட இந்த கோரிக்கையை தான் வச்சிருக்க முடியும். இதுக்காக திமுக கட்சி வந்து தூண்டி விட்டுலாம் அங்க வந்து இந்த கோரிக்கையை வையின்னு தான் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில தாவேகா, பாஜக, அப்புறம் சவுக்கு சங்கர் இவங்க உட்பட என்ன சொல்றாங்க, இந்த போராட்டத்துல மெரினான்ற கோரிக்கையை எழுப்பியதே திமுக தான், அவங்க தான் மெரினான்ற கோரிக்கையை எழுப்பி இதை மடைமாற்ற முயற்சி பண்ணாங்க, சீர்குலைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றாங்க. பால நிலத்தில் போராட்டம் எதுக்கு தொடங்குச்சு? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் தொடங்கியது. அவங்க போராட்டம் முடிச்சிட்டாங்களா? நீங்க முடிச்சுட்டு போக வேண்டியது. இங்க போராட்டம் நடத்தாங்க சிஜேபி வந்து நாங்க முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு தரப்பு தான் வந்து இல்ல முடிக்க கூடாது, இங்கே உட்காருங்கன்றாங்க. அது எந்த குரூப்ன்றது சொல்லி தெரிய வேண்டியது. அதுல இன்னொரு குரூப் வாங்க மெரினாக்கு போன்றாங்களே சார். தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றே சொல்கிறார்கள். இதே டோன்ல தான் யார் பேசுறா? சிஜேபி கட்சி பேசுது. இதே டோன்ல தான் சிபிஐ கட்சியோட அமைப்புகளும் மாணவர் அமைப்புகளும் வந்து பேசுது. சரி, இவங்க சொல்ற மாதிரி திமுக தான் இப்படி வந்து சிந்திச்சு இப்படி பண்ணிச்சா? அதை பார்க்கலாமாங்க. கடந்த காலத்துல நீட் தேர்வுக்கு எதிராக சுமார் 2017 இருந்து 2021 வரைக்குமே பல்வேறு போராட்டங்கள் கட்டியமைக்கப்பட்டு பல்வேறு மாணவர் அமைப்புகள் இதற்கு எதிராக போராடி வந்திருக்கின்றன. இந்த போராட்டத்தின் விளைவை தான் அறுவடை செஞ்சுக்கிட்டு போனது திமுக கட்சி. அப்படி மாணவர்கள் போராடிய போராட்டங்களின் விளைவாகத்தான் 2021 தேர்தலில் வந்து ஜெயிச்சு பதவியிலேயே அமர்ந்தது திமுக. அது வரைக்கும் சொந்த முயற்சியில் சொந்தமாக மாணவர்களை திரட்டிலாம் அப்படி எங்கும் போராடியதில்லை. சரி, இப்படி ஜெயிச்சுட்டு வந்துச்சு இல்லை, இப்படி ஜெயிச்சு வந்த பிறகாவது திமுக என்ன பண்ணுச்சு? நீட் விலக்கு மசோதாவை கடந்த காலங்களில் மாணவர் போராட்டங்களின் அழுத்தத்தின் காரணமாக நீட் விலக்கு மசோதாவை மட்டும் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆனால் அப்படி நீட் விலக்கு மசோதாவை தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு அந்த மசோதாவிற்கு ஆளுநர் கையெழுத்த விட வேண்டும், குடியரசுத் தலைவர் கையெழுத்திட வேண்டும் என்று போராட்டங்களை கட்டியமை அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று எப்பொழுதாவது போராடி இருக்கிறதா? சில வெறுமனே அடையாள போராட்டங்களை மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படின்னு அறிவித்து விட்டு பெயருக்கு பேச்சுக்கு நாங்களும் போராட்டம் நடத்துகிறோன்னு மக்கள் கண்ணுக்கு மண்ணை தூவினாங்களே தவிர இதற்கு எதிராக சொந்த முயற்சியில் மாணவர்களை திரட்டி பொதுமக்களை திரட்டி போராட வேண்டும் என்று ஒரு நாளும் திமுக வந்து முயற்சி செய்ததில்லை. அது கடந்த கால வரலாறை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போது இதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்திருக்கு. சரி, இது கடந்த காலத்தில். இப்போ முன்னையாவது நம்ம தான் போராடிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? ஜூலை 20க்கு பிறகு என்ன நிலைமை? நாடெங்கும் போராட்டம் பற்றி பரவி வருகிறது. டெல்லியில் 50 லட்சம் மாணவர்கள் கூடிட்டாங்க, பெங்களூரில் கூடிட்டாங்க, பீகாரில் கூடியிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களில் மாணவர்கள் அணியாக திரண்டு போராடுகிறார்கள். மாணவர்களோட பெற்றோர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நாடு முழுக்க இந்த போராட்டம் தான் பேசுபொருளாக இருக்குது. பாஜக காரனால அதை தடுக்கவே முடியல. எல்லோரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்தி நிறுவனங்களுமே இதை தான் பேசுகிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமையில் கூட திமுக கட்சி என்ன செஞ்சிச்சு?
இந்த நிலைமையில் கூட, இப்படி பற்றி பரவி வரும் நிலைமையில் கூட திமுக சொந்த முறையில் தன்னோட கட்சிக்காரர்களை திரட்டி ஒரு போராட்டத்தை, ஒரு 500 பேரை கூட திரட்டி இந்த தலைநகரில் ஒரு போராட்டத்தை கூட நடத்தலை. இதுதானே உண்மை. அப்படி ஏதாவது செய்திருக்கிறதா? ஏதாவது செய்தி வந்திருக்கா சொல்லுங்கள். மாறாக கனிமொழி வந்தாங்க, டிஆர்பி ராஜா வந்தாங்க, எழிலன் வந்தார், வந்து நாங்கள் தான் அந்த போராட்டத்தையே ஆரம்பத்தில் தொடங்கணும்னு பெருமை புலமைகளை மட்டும் பேசிக்கிட்டு போனாங்க. ஒரு ஆதரவை தந்துட்டு போனாங்க. அவ்வளோதானே, அவ்வளோதான் செஞ்சாங்க. வேற என்ன செஞ்சிச்சு? உண்மை இப்படி இருக்க தாவேகா கட்சியாக இருக்கட்டும், பாஜக உள்ளிட்ட கட்சிகளாக இருக்கட்டும், சிபிஐ, ஏஎஸ்எஃப் இந்த கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? திமுக செய்யாத ஒரு போராட்டத்திற்கு, திமுக செய்ய முனையாத ஒரு இதுக்கு அவன்தான் இந்த போராட்டத்தையே மெரினாவுக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு பெரிய போராட்டமாக மாற்ற முயற்சி செய்தான் என்பது போல அவன் தலையில் ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி வந்து இந்த கட்சிகள் வந்து வைக்கிறாங்க. யதார்த்தமான உண்மை, இதற்காக திமுக சிறு திரும்பை கூட கிள்ளி போடலை. அதுதான் உண்மை. இன்னும் உண்மையை சொல்லணும்னா திமுக மட்டுமல்ல, திமுக உள்ளிட்ட சகல ஓட்டு கட்சிகளும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் துரோகம் தான் கடந்த காலங்களில் வந்து இழைத்திருக்காங்க. என்றைக்கும் மக்களை திரட்டி, பொதுமக்களை திரட்டி இதற்கு எதிரான ஒரு பெரும் போராட்டமாக கட்டியமைக்க என்றைக்குமே முயற்சி செய்ததில்லை. இந்த போராட்டம் கூட மாணவர்களாக தன்னெழுச்சியாக திரண்டதனால தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இதுதானே யதார்த்தமான உண்மை. அப்படிதானே நீங்க வந்தீங்க, நான் வந்தேன், எல்லாருமே வந்தாங்க அந்த போராட்டத்துக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இவங்க சொல்றது முதல்ல திமுக தான் இந்த மெரினா கோரிக்கை வந்து எழுப்பியது, திமுக தான் அதுக்கு போகணும்னு சொன்னது எல்லாமே பச்சை பொய். உண்மையில் மெரினா கோரிக்கை எழுந்தது மற்ற மாநிலங்கள்ல எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்க்குறாங்க. அதுபோல் நாமும் இதை வளர்த்தெடுக்க வேண்டும், நீற்றத்தை நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற உணர்வு பாலன் இல்லத்தில் இருந்த இடப்பற்றாக்குறையும் தான் மிக முக்கியமான காரணமாக மெரினா என்ற கோரிக்கை எழுவதற்கான அடிப்படையாக அமைந்தது. இதுதான் உண்மை. அந்த மதியம் 2 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் என்ன வாக்குவாதம் தான் அப்போ போச்சு? என்ன வாக்குவாதம், என்ன சலசலப்பு, என்ன சச்சரவு? இதுதான் நியூஸில் எல்லாத்துலேயுமே வந்தது. இந்த வாக்குவாதத்திற்கும் சலசலப்புக்கும் என்ன காரணம்? அதான் இப்போ நம்ம மண்டைக்குள்ளே வந்து உறுத்துறது. இப்போது திரும்பவும் அந்த டைம் லைனை ஒரு தடவை நம்ம வந்து ஓட்டி பார்த்துக்கலாம். 2:30 மணிக்கு என்ன நடந்துச்சு? தர்மேந்திர பிரதான் விலகுகிறார். அடுத்து 4:30 மணிக்கு அமைச்சர் வந்து பாலன் இல்லத்துக்கு வராரு. 5 மணிக்கு வந்து டெல்லியில் சிஜேபி வந்து போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிருச்சு. 11 மணிக்கு போராட்டத்தை நிறைவு செய்வதாக இங்கே இருக்கக்கூடிய சிஜேபியும் சிபிஐ கட்சியும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து வந்து அறிவிக்கிறாங்க அந்த போராட்டத்தில் இருந்தவங்க. இதுதான் இந்த டைம்லைன். இதற்கிடையில் நடந்த வாக்குவாதங்கள் எல்லாம் மிக முக்கியமானது. போராட்டம் வந்து தொடர்வதா அல்லது நிறுத்துவதா அப்படின்றது அல்ல. அதாவது இந்த 2 to 11 வரைக்கும் உண்மையில் இங்கே இருந்த வாக்குவாதம் என்ன அப்படின்னா, போராட்டம் பாலன் நிலத்திலேயே நடத்துவதா அல்லது போராட்டம் பொது இடத்தை நோக்கி, மெரினாவோ அல்லது ஒரு பொது இடத்தை நோக்கி நகர்த்துவதா அப்படின்றது தான் இங்கே இருந்த வாக்குவாதம், முரண்பாடு, சச்சரவு, சலசலப்பு எல்லாமே. சரி, இந்த முரண்பாடு, வாக்குவாதம் இதெல்லாம் யாருக்கு எதிராக இருந்தது, யாருக்கும் இடையில இருந்தது? நியூஸ்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு சிலர் தரப்பினர் இப்படிலாம் வந்து செய்திகள்லாம் வந்துச்சு. உண்மையில் அப்படிதானா? உண்மையில் இந்த போராட்டத்தில் அமைச்சர் வராரு, மெரினா என்ற கோரிக்கை எழும்புகிறது. அதற்கு பிறகு யார் வராரு? திருமுருகன் காந்தி வராரு. திருமுருகன் காந்தி வரும்போதெல்லாம் இந்த மெரினா கோரிக்கை என்பது இன்னும் பயங்கரமாக வந்து பற்றி பரவுது. எல்லோரும் மெரினா அப்படின்றாங்க. திருமுருகன் காந்தி அதை வந்து எடுத்து பேசுறாரு. மெரினா உங்க அப்பா விட்டு சொத்தா நீ பூட்டி வைக்கிறதுக்கு? இதையெல்லாம் மாணவர்கள் தூக்கி பேசுறாங்க. கடலுக்கே பூட்டான் வந்து எழுதி வைக்கிறாங்க. உண்மையில் மாணவர்கள் மத்தியில் இந்த கோரிக்கை ஏற்கனவே அமைச்சர் வந்தபோது இது வெடிக்குது. அடுத்தடுத்து பலர் பேசும்போது இந்த கோரிக்கை வந்து அப்பப்போ வருது. திருமுருகன் காந்தி வரும்போதெல்லாம் இன்னும் இது வெளிப்படையாக பயங்கர இதாக வருது. மாணவர்கள் மத்தியில் இருந்த கோரிக்கையை தான் திருமுருகன் காந்தி எடுத்தே அங்கே வந்து பேசுகிறார். இப்போ இந்த நிலைமையில் தான் என்ன நடக்குது அப்படின்னா, கூட்டத்தில் இருந்தவங்க திரும்பி திருமுருகன் காந்தி கிட்ட போயிட்டு ஏதோ பேசுறாங்க. அதற்கு பிறகுதான் திருமுருகன் காந்தி என்ன சொல்றாரு? நமக்கு கோரிக்கை நீட்டுக்கான விலக்கு தேவை அப்படின்னு தான் கேட்கிறோம். அதுக்கு இந்த இடமே போதுமானதாக இருக்கிறது. முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்திலேயே போராடலாம். நமது கோரிக்கை நீட்டை எதிர்ப்பது, நீட்டை ஒழித்து கட்டுவது. மாறாக மெரினா என்பதல்ல நமது கோரிக்கை. நாம் இந்த இடத்திலேயே போராடலாம் என்று திருமுருகன் காந்தி பேசியது வீடியோவில் இருக்கு. இப்போ இங்கே முக்கியமானது என்ன? இங்கே என்ன வாக்குவாதம் வந்திருக்கு? போராட்டம் பாலன் நிலத்தில் தொடர்வதா அல்லது பொது இடத்தை நோக்கி நகர்வதா? இதுதான் இங்கே வாக்குவாதம். இதுதான் அங்கே சலசலப்பு. இதை பற்றி பேசும்போது, இதை கோரிக்கையாக மாணவர்கள் முன்னெடுத்தும் போது தான், மாணவர்கள் சொல்றத இதில் பிளக்கார்டில் பிடிக்கும் போது தான் அந்த சிஜேபியோட ஆர்கனைசர்ல இருந்து ஒருத்தவர் வந்து வாக்குவாதம் பண்ணி, உங்களால் 10 நிமிஷம் கூட இங்கே வந்து உட்கார முடியாது மெரினா போனோன்னா
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் அதையே வந்து கேட்குறோம். அப்படியா அப்படி நம்மளை சொல்கிறாங்கன்னு நம்ம பேசுகிறோம். கோரிக்கையை திசை திருப்பின வேலையை யாரும் ஒத்துக்காங்க, தயவு செஞ்சு கோரிக்கையை வலியுறுத்துங்க. இந்த நிலைமையில போராட்டக்காரர்களுக்கும் அதாவது மாணவர்களுக்கும் போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்களுக்கும் இடையில இருந்த முரண்பாடு வாக்குவாதம்லாம் என்ன? போராட்டத்தை தொடர்வதா அல்லது நிறுத்துவதா அப்படின்றதே கிடையாது. போராட்டத்தை பாலன் இல்லத்திற்குள் நடத்துவதா அல்லது போராட்டத்தை மெரினா போன்ற பொது இடத்தை நோக்கி நகர்த்துவதா அப்படின்றது தான் இங்க வாக்குவாதம் நடந்தது. இதுதான் இந்த சலசலப்புக்கும் சச்சரவுக்கும் காரணமே. போராட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக அங்கே எங்கேயுமே எப்பொழுதும் யாரும் பேசவே கிடையாது. ஆனா அதற்கு நேர்மாறாக இவர்கள் பச்சை பொய்யை வந்து சொல்றாங்க. இதுதான் அங்க நடந்த உண்மை. இப்போ நம்ம சிஜேபியோட அறிக்கையை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அறிக்கை போராட்டம்லாம் முடிந்து இந்த 2 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. இந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது 3:15 மணிக்கே நாங்கள் வந்து அதாவது மதியம் 3:15 மணிக்கே நாங்கள் போராட்டத்தை நிறைவு செய்ய தொடங்கிவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மாலை 7:40 மணியளவில் போராட்டத்தை நிறைவு செய்யும் நடவடிக்கையில் இருப்பதாக காவல்துறையினருக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சிஜேபி தன்னோட அறிக்கையில் எப்போ போராட்டம்லாம் முடிவுற்ற பிறகு 2 நாள் கழித்து இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? போராட்டத்தில் 11 மணிக்கு தான் போராட்டம் நிறைவு பெறுவதாகவே அங்கே வந்து அறிவிக்கிறாங்க. இதுதான் 11 மணிக்கு நடக்குது. 11 மணி வரைக்கும் போராட்டம் முடிவடைவதாக யாருக்குமே தெரியாது. போராட்டம் தொடருது தொடருது தொடருது. இதானே நம்ம வந்து உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தோம். நீட்டை ரத்து செய்யும் வரை போராடுவோம்னு இதானே நம்ம அங்கே முழங்கிட்டு இருந்தோம். இப்படி தானே மாணவர்கள் உணர்வெழுச்சியில் இருந்தாங்க. நடுவில் இருந்த சலசலப்பு சச்சரவுகள்லாம் என்ன? போராட்டத்தை பொது இடத்துல பண்ணுறதா பால நிலத்தில் பண்ணுறதா? இவ்வளோதான் நமக்கு இடையில வந்து இருந்த முரண்பாடு. இதானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒருங்கிணைத்து சென்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருந்த முரண்பாடே இவ்வளோதான். பொது இடமா பால நிலமா இவ்வளோதான். ஆனால் இப்போ புதுசாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 3:15 இப்படி ஒரு நடைமுறையை தொடங்கிட்டோன்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையில் போராடின எல்லாத்தையும் கோமாளி மாதிரி இவனை வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது இதை பார்க்கும்போது. 2:30 மணிக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டான்னு செய்தி வருது. போராட்டத்தில் நமக்கு முன்னால் இதை வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் பண்ணும்போது இந்த ஒருங்கிணைத்துக்கிட்டு இருந்தவங்களில் ஒரு பொண்ணு வந்து பேசினாங்க. அவங்க இத்தனைக்கும் சிஜேபின்னு சொல்லிக்கிட்டாங்க, ஏஎஸ்எஃப்னு சொல்லிக்கிட்டாங்க. பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? உண்மையாவே இந்த கைக்கோ இந்த குரலுக்கோ ஒரு பெரிய ஆட்சி செய்யும். இதே நீ சொல்ல இன்னும் 2 நாள்ல நீட்டு பாடு சொல்ற இன்னும் 2 நாளில் இதே மாதிரி நீட் விளக்குன்ற அறிக்கை வந்து வரணும், அப்படி நம்ம போராடணும்னு நம்மளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த உணர்வு கட்டத்தில் நம்மலாம் இருந்தோம். நீட்டு தொடரும், அனிதா மரணம், இதை இப்படி எத்தனை விதமாக எவ்வளோ சொன்னாங்க. இந்த போராட்டம் தொடரும் தொடரும் இதான நம்ம பேசிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அறிக்கை என்ன விட்டுருக்கானுங்க. இந்த அறிக்கையை பார்க்கும்போது நமக்கு வந்து கோபம் வரணுமா ஆத்திரம் வரணுமா இல்லையா? இந்த அறிக்கை அப்பட்டமாக இவன் வந்து 11 மணி வரைக்கும் நம்மக்கிட்ட நடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். 11 மணி வரைக்கும் நம்மளை பார்த்து போராட்டம் தொடருது தொடர், போராட்டம் அப்படி தொடர், வாங்க தொடர், பேசுங்க தொடர், பிளக்கார்டு அப்படி, இன்குலாப் ஜிந்தாபாத் என்னென்ன முழக்கம் போட்டாங்க. உட்காந்துருந்த எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து கோமாளி ஆக்கிட்டாங்க. இதில் என்ன முக்கியமானது என்னென்னா, 3:15 இவங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு வந்து பேசுகிறாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீட் ஒழிப்பிற்காக தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று உறுதியளித்தார். அரசின் உறுதிமொழியை பெற்ற பிறகு போராட்டத்தின் இந்த கூட்டத்தை அமைதியான முறையில் நிறைவு செய்ய ஏற்பாட்டுக்குழு முடிவு செய்தது. இதுதான் முக்கியம். இதை வெறுமனே சிஜேபி மட்டும் இல்லை, சிஜேபி மட்டும் இந்த முடிவுக்கு வந்துட்டான், 3:15 இதை முடிச்சிடணும்னு முடிவுக்கு வந்துட்டான் இல்லை.
ஏற்பாட்டு குழு அங்கே வந்து யார் இருக்கா, சிஜேபி இருக்குது, சிபிஐயோட மாணவர் அமைப்புகள் இருக்குது, இன்னும் பிற அமைப்புகள்னா அவன் சொன்ன வினவு டீமு, இது எல்லாமே அங்கே வந்து இருக்குது. இவன் எல்லாம் சேர்ந்து தான் 3:15 முடிவு பண்ணிருக்கான். இது எப்போ தெரியுது நமக்கு? இப்போ தான் தெரியுது. 11 மணி வரைக்கும் பேக்கு மாதிரி நம்ம தான் உட்காந்துக்கிட்டு போராட்டம் தொடரும் நம்ம தான் அங்கே வந்து முழங்கிட்டு இருந்திருக்கோம். அதுலேயும் பாருங்கள், இதில் ஒரு அப்பட்டமான பொய் என்ன தெரியுங்களா? அமைச்சர் வந்தது 4:30 மணிக்கு. எல்லா லைவையும் எடுத்து பாருங்க. அமைச்சர் 4:30 மணிக்கு வர்றாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அமைச்சரோட உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு நான் 3:15 இந்த போராட்டத்தை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்ய வந்து நாங்கள் வந்து இதுன்னோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சாயந்தரம் 7:40 போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி முடிக்க போகிறோம் நாங்கள் வந்து தகவல் தெரிவிச்சிடுன்னு வந்து பேசியிருக்காங்க. அப்படின்னா தர்மேந்திர பிரதான் பதவி விலகினோடனே இவன் வந்து இந்த முடிவுக்கே வந்துட்டான். இனி போராட்டம் தொடராது, போராட்டத்தை முடிக்கிறோன்ற முடிவுக்கு வந்துட்டான். ஆனால் அவன் ஏன் அப்போ இதை சொல்லலை அப்படின்னா, மாணவர்கள் அங்கே உணர்வெழுச்சியில் இருந்தான். மெரினான்னு கத்தினான், போராட்டம் தொடரும், நீட்டை ரத்து பண்ணும், இப்படியெல்லாம் மாணவர்கள் உணர்வெள்ளத்தில் கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு எதிராக போராடணும், பொதுவெளிக்கு போகணும், மெரினாவுக்கு போகணும், இப்படியெல்லாம் தானே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதற்கெல்லாம் பயந்து, இதற்கெல்லாம் அஞ்சு தான் அவன் வாயே திறக்காமல் நம்மக்கிட்ட போராட்டம் தொடரும் தோழா, வா தோழா, போராடு தோழா, பேசு தோழா, அனிதா மரணம் தோழா, இதை பார்க்குற நீங்கள் முடிவு செய்யுங்கள் யார் பொய் சொல்கிறான்னு. மாணவர்களை யார் கொச்சைப்படுத்தியிருக்கான்னு நீங்கள் யோசிங்க. தன்னெழுச்சியாக வந்த மாணவர்களை உண்மையில் ஏமாற்றிருக்காங்க. இந்த நிலைமையில் நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த போராட்டம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல், அதை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் நாங்கள் அந்த நாள் முழுக்க வந்து மாணவர்கள் எல்லோருமே வந்து போராட்டத்தை பற்றி சிந்திக்கிறாங்க, போராட்டத்தில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் நான் கிட்டத்தட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு விவாதித்து கொண்டு ஒருங்கிணைக்கும் குழுவோடு வந்து நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த போராட்டத்தில் இருந்த பாரதி அப்படின்றவர், அவர் தான் வந்து ஏஐஒய்எஃபோட மாநில செயலாளர். அப்போ அவரெல்லாம் நாங்கள் பார்த்து பேசலாமா அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறோம். இது போன்ற கருத்துடைய பல மாணவர்கள் கூடி நம்ம வந்து தலைமைகிட்ட போயிட்டு பேசுவோம் அப்படியெல்லாம் நாங்கள் முடிவெடுத்து பேசுகிறதுக்காக போகிறோம். ஏன்னா அடுத்து யார் அணுகிறது, மைக் கேட்டால் மைக் கொடுக்க மாட்டுறாங்க, இதை பற்றி பேசுகிறது இதெல்லாம் ஒரு கேஸாக போகுது, குழப்பமாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதாக இருந்ததுனால அப்போ நம்ம வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி கட்ட வேண்டியிருக்கு. மாணவர்களை இன்னும் திரட்டணும்னா இப்படி ஒரு கமிட்டி கட்டணும், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். பொது இடத்திற்கு இதை நோக்கி கொண்டு செல்வது அப்படின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் மேலேயே போகணும், சிபிஐ தலைமையை பார்த்து பேச வேண்டும், போராட்ட தலைமையை பார்த்து பேச வேண்டும்ன்ற முடிவுக்கு வரோம். இப்படி நாங்கள் முடிவு பண்ணி என்ன மாதிரி இன்னும் சிலர் 10 பேர் சேர்ந்து மேலே போகிறோம். அங்கே இருந்த மாணவர்கள்ட்ட பேசிட்டு நாங்கள் மேலே போய் இதை பற்றி பேசலாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடம் வரைக்குமே போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போவதில் பொதுவெளிக்கு இதை எப்படி நோக்கி நகர்த்தலாம், இன்னும் மாணவர்களை எப்படி திரட்டலாம் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் அங்கே மேலே போகுது. இந்த நோக்கத்திற்காக தான் கோஆர்டினேஷன் கமிட்டி கட்டணும், ஒருங்கிணைப்பு குழு வந்து இந்த கமிட்டியை உருவாக்கணுன்ற நோக்கத்துக்காக மேலே போகிறோம். அந்த நொடி வரைக்கும், அந்த நிமிடம் வரைக்கும் நாங்கள் இன்னமும் என்ன புரிதலில் இருக்கோம்னா, போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. இது போராட்டம் முடிவை பற்றி பேசுவதில்லை, அது கிடையாது. போராட்டத்தை பொதுவெளிக்கு எடுத்துகிட்டு போகிறது, போராட்டத்திற்கு இன்னும் அதிகப்படியான மாணவர்களை சேர்ப்பது, பொதுமக்கள்கிட்ட இதை பற்றி கொண்டு போகுது. இந்த நோக்கத்துக்காக தான் பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் மேலே ஏறி அதில் வந்து 6வது ஃப்ளோரில் வந்து இருக்காங்க. அந்த பாலங்கல்லத்தோட பில்டிங்கில் 6வது ஃப்ளோருக்கு போகிறோம். அங்கே போனால் தினேஷ்ன்றவர் இருக்கார். அவர் வந்து ஏஎஸ்எஃபோட மாநில செயலாளர்னு நினைக்கிறோம். அவர் வந்து அங்கே இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் வந்து உள்ளே தான் இருக்கார் அப்படின்னு பேச வைக்கிறேன். அப்போ தான் பாரதி வராரு. அவர்கிட்ட நாங்கள் வந்து பேசுகிறோம். அவர்கிட்ட என்ன வலியுறுத்தி சொல்கிறோன்னா, நம்ம இந்த மாதிரி பொது இடத்துக்கு போராட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கு, அது வந்து மெரினாவாக தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம இங்கேயே போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு நம்ம ஏன் அனுமதி கேட்கக்கூடாது, ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு, சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு, இதெல்லாம் கவர்மெண்ட்டால் அனுமதி கொடுக்கப்பட்ட இடம் தானே, போராடுறதுக்கான இடம் தானே, ஏன் இங்கெல்லாம் நம்ம நடத்துவதற்கு நம்ம அனுமதி கேட்கணும் இல்லையா, நம்ம அதை பற்றி அனுமதி கேட்கலாம் இல்லையா, இதை நம்ம மாணவர்கள்ட்ட அறிவிப்போம், நம்ம மாணவர்கள் மத்தியிலே பேசி வாலண்டியராக வரவங்களை வச்சு நம்ம ஒரு கமிட்டி கட்டுவோம் இப்படின்னு பாரதி அவர்கிட்ட வந்து நாங்கள் வலியுறுத்தி பேசுகிறோம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட அவர், ஆமாம் நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கோம். நாங்கள் பேசும்போது ஏறக்குறைய 10 to 10:30 அவரை சந்தித்து பேசும்போது, அந்த நேரத்தில் என்ன 5 மணிக்கே டெல்லி தலைமை வந்து சிஜேபி வந்து போராட்டத்தை முடிவுட்டுருச்சு. இந்த நிலைமையில் தான் மேலேயும் நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்க சிஜேபியை போராட்டத்தை நிறுத்தினாலும் நாங்கள் நிறுத்துவதாக இல்லை, சிபி இந்த போராட்டத்தை நிறுத்த போகிறதில்ல, இந்த போராட்டம் இங்கேயே தொடரப்போகுது அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் திருப்பி கேட்குறோம்,
கரெக்டு தோழ, சரிதான். அப்போ இந்த போராட்டத்தை பொது இடத்தை நோக்கி நம்ம நகர்த்தணும்ல, மாணவர்கள் இன்னும் அதிகமாக திரட்டணும்ல, அப்போ ஒருங்கிணைப்பு குழு கட்டணும்ல, இதை பற்றி நம்ம மாணவர்கள் மத்தியிலே சொல்லலாமே அப்படின்னு கேட்குறோம். உங்கள் கோரிக்கையை நாங்கள் கட்டாயம் இதை சொல்லுவோம், ஆமாம் நம்ம பேசலாம், அதை கீழே போய் பேசுவோம்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. எங்களுக்கு அப்பயும் என்ன வாக்குறுதி கொடுக்குறாருன்னா, போராட்டம் தொடரப்போகிறது, பொதுவெளிக்கு நோக்கி நகர்த்துவது, ஒருங்கிணைப்பு குழு கட்டுவது, இதை பற்றி நாம் மாணவர்கள் மத்தியில் சொல்லலாம், மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு வாக்குறுதி கொடுத்து எங்களை கீழே அனுப்பி வைக்கிறார். இதையெல்லாம் அந்த நேரத்தில் நடக்குது. அதை நம்பி நாங்கள் கீழே வந்து எங்களை அனுப்பிய மாணவர்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், பொது இடத்து போவதை பற்றி மாணவர்கள் மத்தியிலேயே வைக்க போகிறோம், மாணவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி முடிவெடுக்கலான்றதெல்லாம் மேலே பேசுகிறாங்க, இதை சிபி அவர் பாரதி வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நாங்கள் மாணவர்கள் மத்தியில் சொல்கிறோம். அப்போ இதை போய் இன்னும் மற்ற மாணவர்கள்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் போய் பேசுவோம் சொல்லுவோம் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் பால நிலத்தோட பின்னால் மாணவர்கள் குழுவாக உட்காந்துருக்காங்க. ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே ஒரு குழு உட்காந்துருக்காங்க. போராட்ட களத்தில் ஆங்காங்கே குழுவினராக மாணவர்கள் கூடி பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். அப்படி போன ஒரு இடத்துல போயிட்டு நாங்கள் நின்று இப்படி பேசியதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் சொல்கிறோம். போராட்டத்திற்கு இன்னும் மேற்கொண்டு மாணவர்களை திரட்டுவதும், மக்களோட ஆதரவை வந்து நம்ம எப்படி பெருக்கிறது அப்படின்னு வந்து நாங்கள் அங்கே வச்சு பேசுகிறோம், விவாதிக்கிறோம். இதெல்லாம் அங்கே நடக்குது. இதெல்லாம் எந்த அடிப்படையில்? ஏஐஒய்எஃபோட மாநில தலைவரை பார்த்து பேசிட்டு வந்த அடிப்படையில் அவங்க சொன்னதெல்லாம் வச்சு நாங்கள் இங்கே வந்து பேசுகிறோம். இப்படி பேசும்போதே என்ன நடக்குது அப்படின்னா, கூட்டத்தில் ஒரு சிலர் வராங்க. மக்கள் அதிகார கழகத்தோட அமீர்தான்றவங்க, RSI தீரன்றவர், அப்புறம் சிபிஐ கட்சியோட ஸ்னேகா, அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எங்க அங்கே ஒரு தலைமை வந்து இருக்குது, போராட்ட தலைமை, நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா அதை ஏன் இங்கே வந்து பேசுகிறீங்க? கூட்டமைப்பு தானே கட்டணுன்றீங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஏன் இங்கே பேசுகிறீங்க? போய் தலைமைகிட்ட பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்க ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க இருக்கிறாங்களே, இப்போ அவங்க ஒரு பண்ணிட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஒரு போராட்டத்தை கொண்டு போனா அது சிதைக்கும். இதை தான் வந்து ஆளுமர்க்கம் யூஸ் பண்ணுவான். ஓகேங்களா? ஒற்றுமை இல்லாத ஆளுமர்க்கம் யூஸ் பண்ணுவான். ஆக அந்த கூட்டமைப்பு ஸ்ட்ராங்கா கட்டி, அந்த கூட்டமைப்பு என்ன அறிவிப்பு விடுதோ அந்த கூட்டமைப்பு அறிவிப்பு எல்லாரும் பணிஞ்சு அதுக்கு வந்து கட்டுப்பட்டு அப்படி வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் அப்படிதான் ஒரு அந்த பேன் நீட்ன்றதை வந்து எடுத்தோடனே போக முடியாது. வந்து சரி தலைமைகிட்ட போய் பேசுவோம். இந்த வாக்குவாதம் நடக்கும்போதே இதை பற்றி பேசும்போதே நீங்கள் சொல்கிற கருத்து தாங்க எங்களுக்கும் கூட்டமைப்பு தான் அமைக்கணும்னு நாங்களும் சொல்கிறோம். ஆமாம், அந்த கருத்தை தலைமையில் போயிட்டு பேசுங்கன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பாரதியும் அங்கே வராரு. நம்ம நேரடியாக மாணவர்கள்ட்ட போய் பேசுவோம், தலைமையை வைத்து மாணவர்கள் மத்தியிலே பேசுவோன்னு எங்களை கூப்பிட்டு வராங்க. பின்னாலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இங்கே மாணவர் இடத்துக்கு வராங்க. வந்து என்ன நடக்குதுன்னா, திடுதிப்புன்னு வந்த எல்லோரும் ஸ்டேஜில் ஏறுறாங்க. அங்கே ஸ்டேஜில் சிஜேபின்னு வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கமாக அந்த மாதிரி டிஷர்ட் போட்டு ஏறுறாங்க. நின்ன உடனே எங்களை இழுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மக்கள் அதிகார கழகம், இந்த RSI தீரன், இவங்க ஸ்னேகான்றவங்க, சிபிஐ கட்சியோட ஸ்னேகா, பாரதி, அப்புறம் இன்னும் ASF AIYFோட முக்கியமான நபர்கள் எல்லாம், மணி முதற்கொண்டு எல்லாருமே ஸ்டேஜில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் பக்கமாக நிற்கிறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஆகா சூப்பர், நம்மக்கிட்ட பேசினாங்க இல்லையா, பாரதி அவர் மேலே பேசினார் இல்லையா, ஒருங்கிணைப்பு குழு பேச போகிறாரு, போராட்டத்தை வந்து பொது இடத்துக்கு கொண்டு போகிறத பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு நிற்கிறோம். இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னா, சிஜேபி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, டெல்லியில் போராட்டம் முடிவடைந்தது, எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது, அதனால் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து அறிவிக்கிறார். எங்களுக்கு எல்லாமே முதல்ல ஷாக் ஆகிடுச்சு. இப்போதான் நம்ம வந்து ஒருங்கிணைப்பு குழு கட்டணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம், மாநில தலைவர் பேசினார், இப்போ எல்லாரும் போயிட்டு மேடையில் நின்றுட்டு நாங்கள் போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. இங்கே தான் நீங்கள் வந்து பலரும் பார்த்துருப்பீங்க, இங்கே மேலே நோக்கி கேட்குறாங்க, நீங்கள் எங்களை பேன் நீட்டுன்னு தானே கொண்டு வந்தீங்க, ஏன் இப்போ வந்து ஃபேர் நீட்டுன்னு பேசுகிறீங்க? நாங்கள் அதுக்காக வந்தோம், ஃபேர் நீட்டுன்னு நீ பேனரில் போட்டிருந்தா நான் ஏன் வந்திருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்து கேட்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இங்கே தான் அடுத்த சலசலப்பே வருது. தமிழ்நாடு கரப்பான் பூச்சி கழகம் தமிழ்நாடு இளைஞர்களுடைய இந்த சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வருகிறது. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 11 மணிக்கு முன்னால் வரைக்கும், 2 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் எங்களிடையே இருந்த வாக்குவாதம், சலசலப்பு, சச்சரவுலாம் என்ன
போராட்டம் பாலன் இல்லத்தில் தொடர்வதா, பொது இடத்திற்கு போயிட்டு நடத்துறதா, இதுதான் எங்கள்கிட்ட இருந்த சச்சரவு, சலசலப்பு 11 மணி வரைக்கும். ஆனால் 11 மணிக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, போராட்டமே நடத்துறதா இல்லையான்றது. போராட்டத்தை தொடருன்னு மாணவர்கள் வந்து கீழே இருந்து அங்கே மேலே நின்று எல்லாத்த பார்த்தும் கத்துறாங்க, ஆக்ரோஷப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ நேரம் வரைக்கும் போராட்டம் தொடர போது, போராட்டத்தில் அடுத்து எப்படி மக்களை இணைக்க போகிறோம், எப்படி இழுத்துட்டு வர போகிறோம், பசங்கள் எப்படி கூப்பிட்டு வர போகிறோம், இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த மாணவர்கள் 11 மணி வரைக்கும் இப்படியெல்லாம் உணர்வோடு இருந்து அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள்ட்ட எங்களை வேற மேலே வந்து கூப்பிட்டு 10 பேர் பக்கமாக எங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசும்போதும் இது தொடர்கிறது, நம்ம இதை எடுத்துக்கிட்டு போக போகிறோம், மாணவர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பு குழு கட்ட போகிறோன்னெல்லாம் சொல்லி எங்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தி நாங்கள் அதை போய் கீழலாம் சொல்லி வச்சோம். மேடையில் நின்று இந்த போராட்டம் முடிவடைகிறது, இத்தோடு நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும்னு சொல்லும் போது தான் இங்கே வந்து ஆக்ரோஷம் வருது, இங்கே தான் கோபம் வருது. அப்போ தான் நீங்கள் பார்த்த வீடியோலாம் அந்த பொண்ணு வந்து ஏஞ்சி கேட்குறாங்க, நீங்கள் பேன் நீட்டுன்னு தானே எங்களை வந்து கூப்பிட்டீங்கன்னு. பட் நீங்க நீட் தேர்வு பேன்னு தானே நீங்க வந்து இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ காங்கிரஸ் கிங் வாங்குறீங்க. சோ இதுக்கு அப்புறமா நான் சொல்லிடுறேனே, ஒரே நிமிஷம். இத்தனைக்கும் ஸ்டேஜில் இருந்த ஃப்ளெக்ஸ் போர்டு முதற்கொண்டு அவங்க போட்ட முழக்கங்கள் எல்லாமே நீட் ரத்து தானே. நீட் ரத்தை பற்றி தான் பேசினாங்க, ஃபேர் நீட்டுன்ற வார்த்தையே வரல. நீட்டை முதல் முழக்கம் நீட் ரத்து வந்து அடுத்து வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகல், இதற்கு தான் தொடர் முழக்க போராட்டம்னே பேனரே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து சிஜேபி டெல்லி வந்து அறிவிச்சிருச்சு, எங்களோட 3 கோரிக்கை இதுதான், ஃபேர் நீட்டு, தர்மேந்திர பிரதான் பதவி விலகல், அப்புறம் மாணவர்கள் தாக்குதல் அவங்க வழக்கெல்லாம் எடுக்கிறது, இதுதான் அப்படின்னு வந்து அங்கே அப்பட்டமாக சொல்கிறாங்க. இதுதான் மாணவர்கள்ட்ட வந்து கொந்தளிப்பையும் கொதிப்பையும் உருவாக்குனுச்சு. ஆனால் அதற்கு நேர்மாறாக இவங்க வந்து அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க. மெரினா என்ற கோரிக்கை எழுந்தது தான் அங்கே சச்சரவு. நாங்கள் முற்றுகை போராட்டம்னு சொன்னோம், இல்லை மெரினாவுக்கு போகணும்னு ஒரு சிலர் சொன்னாங்க அப்படின்றது இதுவே அப்பட்டமான பொய். போராட்டத்தை நீ வந்து நிறுத்திட்ட, அதனால தான் அங்கே கொந்தளிப்பு வந்துச்சு. யார் வேணாலும் பாருங்கள், எல்லாருமே அந்த வீடியோ எடுங்க. இப்போ இந்த நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யாராக இருந்தாலும் எப்படி சிந்திச்சிருப்பார்கள்? போராட்டம் தொடருதுன்னு எங்கள்கிட்ட வந்து நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு தடால்னு திடீர்னு வந்து நீ வந்து போராட்டத்தை நான் வந்து முடிக்கிறேன், எல்லாரும் வெளியே போ அப்படின்னு சொன்னா யாராக இருந்தாலும் குதிப்பார்களா மாட்டார்களா? யாரா இருந்தாலும் கத்தி ஆவேசமாக கேட்பார்களா மாட்டார்களா? இதுக்கு திமுக காரன் தான் வேணுமா? எதற்கு திமுக காரன் வந்து பேசணும், எதற்கு திமுக காரன் வந்து போராட்டத்தை தூண்டணும்? இந்த கொதிப்பிற்கும் இந்த சலசலப்பிற்கும் காரணமே சிஜேபியும் சிபிஐயும் அங்கிருந்த மற்ற அமைப்புகளும் தான். மக்கள் அதிகார கழகம், வினவு, இன்னும் வந்து கோவன் குரூப்பான இவர் மணியரசன், இப்படி இவர்கள் எல்லாம் அங்கே மேடையில் தான் நிற்கிறாங்க. அதனால தான் கீழே இருந்த மக்களும் மேடையை நோக்கி அவங்கள பார்த்து அவ்வளோ ஆக்ரோஷமாக கேட்பதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் ரெக்கார்டட் வீடியோஸ், இது எல்லாமே நியூஸ் சேனலில் இருக்குது, இந்த வீடியோ நீங்களே பார்க்கலாம். இதற்கு எதுக்கு திமுக காரன் வேணும்? இந்த உணர்வு ஒரு சாதாரண மனிதனுக்கு வராது. எங்களை ஏமாத்திட்டீங்களேன்ற கோபமும் உணர்வும் எங்கே வருது? அப்போது இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வெளில வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அதே போராட்ட காலத்தில் மாணவர்கள் நின்று கொடுக்குறாங்க. அது இருக்குதானே, யார் வேணாலும் பார்க்கலாம். எங்களை பகடைக்காயாக பயன்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு வந்து மாணவர்கள் பேசுவது இந்த உணர்வுல இருந்து தானே. நாங்க எந்த பார்ட்டியையும் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. we believe in ban need and come stand here. நீங்க எங்களை பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டீங்க. நீங்க இன்னைக்கு போட்டிருந்த டி-ஷர்ட்ட முத நாளே போட்டிருந்தா no one will stand here. நிறுத்த மாட்டோம். நாங்க எங்களோட எதிர்காலத்துக்காக, எங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக பேன் நீட் வேணும்னு இங்க வந்து நின்னோம். இப்படி நடக்கும்போது மாணவர்கள் எப்படி பேசுவார்கள், எப்படி பேச முடியும்? இந்த உணர்வெல்லாம் அங்கே இப்படி தான் வெடிக்குது. அப்போ இந்த உணர்வை அப்பட்டமாக மூடி மறைத்து விட்டு இவங்களோட அறிக்கைகள் என்ன சொல்லுது? திமுக சதி, திமுக கட்சிக்காரங்க பூந்துட்டாங்க, திமுக கட்சிக்காரங்களால தான் இந்த 11 மணி வந்து இந்த சலசலப்பு ஏற்பட்டது, மெரினா கோரிக்கையினால தான் இந்த சலசலப்பு ஏற்பட்டது. இது அப்பட்டமான பொய். 11 மணிக்கு மேல் அங்கு போராட்டம் தொடர வேண்டும் என்று மாணவர்களும், இல்லை போராட்டம் முடிவுற்றது என்று சிபிஐ, சிஜேபி இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. இதுதான் அந்த சலசலப்பின் அடிப்படை, இதுதான் அங்கே இருந்த முரண்பாடு. 11 மணிக்கு பிறகு சிபிஐ, அது வரைக்கும் சிபிஐயின் முகம் வந்து ஒன்றாக இருந்துச்சு. அதாவது எல்லோரும் வாருங்கள் பாலநிலத்திற்கு, வாருங்கள் தோழா, வா தோழா, அனிதா இறந்துட்டா, நம்ம அதுக்காக போராடுறோம், இப்படி அவ்வளவு தோழமையோடு அப்படி ஒரு உணர்வோடு இருந்த சிபிஐயின் முகம் இந்த 11 மணிக்கு மேலே வேற மாறுது. போராட்டத்தில் 11 மணிக்கு நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு வந்து சிபிஐ அறிவிக்குது, சிஜேபி அறிவிக்கிறது, எல்லோரும் ஒன்றாக ஒரே குரலில். அதை எதிர்த்து களைய மறுத்து மாணவர்கள் வந்து அவர்களோடு ஸ்ட்ரகிள்
கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை முடியாது, இது வந்து ஏமாற்றம் இப்படிலாம் சொல்லி அங்கே வந்து கலையை மறுத்து போராடுகிறார்கள், அங்கேயே உட்காடுறாங்க. அப்போ இந்த நேரத்தில் சிபிஐ கட்சி என்ன செய்யுது தெரியுங்களா? வேறு வழி இல்லாமல் மாணவர்கள்ட்ட இருந்த வந்த ப்ரெஷரை வந்து அடக்குவதற்கு அந்த ஏஐஒய்எஃபோட மாநில செயலாளர் பாரதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, காலையில் 10 மணி வரை உங்களுக்கு வந்து நேரம் கொடுக்குறோம், நீங்கள் 10 மணி வரை இங்கு இருந்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் வெளியேறி விட வேண்டும், 10 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, அது வரைக்கும் வேணா உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்படி சொல்லிவிட்டு இந்த போராட்டம் முடிவடைந்தது, நீங்கள் காலையில் வெளியேறணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, இதற்கு மேலே என்ன செய்வது அப்படின்னு வந்து மாணவர்கள் ஒன்றும் புரியாமல் தவிச்சுக்கிட்டு எல்லாரும் அங்கேயே உட்காடுறாங்க. வாங்க பேசுவோம், சிந்திப்போம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. திரும்ப திரும்ப இங்கே ஒன்றை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மாணவர்கள் அப்பொழுதும் இந்த போராட்டத்தை கைவிட்டு விட்டு ஓடுவது பற்றி சிந்திக்கவில்லை. இந்த இடம் உனக்கு சொந்தமானதில்ல, வெளியே போ அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சொன்ன பிறகும் மாணவர்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த போராட்டத்தை எப்படி கொண்டு போறது? காலையில 10 மணி வரைக்கும் தான் நேரம் இருக்கு, பொது இடத்தை கேட்டா போலீஸ் தரமாட்டான், என்ன பண்றது? அதாவது உண்ணாவிரத போராட்டம் வரைக்கும் அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில போய் போலீஸ்கிட்ட கைது நடவடிக்கையாக செய்து இந்த போராட்டத்தை தெரிவிக்க வரலாமா? இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், திட்டம் போடுறாங்க. நினைவு வச்சுங்க, போராட்டத்தை நிறுத்த சொன்னது சிஜேபி, போராட்டத்தை நிறுத்தியது சிபிஐ, மக்கள் அதிகார கழகம், வினவு, RSF தீரன், கோவன் தர மணியரசன், இப்படி பலர் இருந்தார்கள். ஆனால் போராட்டத்தை கைவிடாமல் போராட்டத்தை எவ்வாறு எடுத்து செல்வது அப்படின்னு அங்கே இருந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் சிந்திச்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் இப்படி திட்டம் போடுகிறார்கள், திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. மீண்டும் இங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா? சிபிஐ கட்சியோட தென்சென்னை மாவட்ட செயலாளர் SK சிவான்றவர் வந்து பேசுறாரு. இதுதான் இன்னும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. எங்க கட்டிடத்துல உட்கார்ந்துட்டு நாங்க ஒரு அமைப்பை நாங்க அறிவிச்சிட்டோம், ஆனா நீங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கி எங்களுக்கு எதிராக இன்னொரு போராட்டத்தை அறிவிப்பீங்க. இது என்ன அர்த்தம்? எதிராவோ எதிராக சொல்லல, எதிராக சொல்றது எதிரான எங்களுக்கு எதிராக போராட்டம் சொல்லுங்க. நாங்க ஒரு போராட்டத்தை நாளைக்கு 10 மணிக்கு அறிவிச்சிருக்கோம். நீங்க ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னொரு போராட்டத்தை திட்டமிடத்துக்கு நடத்துறீங்க, அதுல எங்களுக்கு தலையிடே கிடையாது, வாழ்த்துக்கள். அதை எங்க பிள்ளைங்களுக்கு உட்காந்துக்கு ஒரு அமைப்பா நிச்சயமாக 10 நிமிடம் எல்லாருக்கும் இதை யோசிச்சு பாருங்க. அவர் சிபிஐ கட்சியா, கம்யூனிஸ்ட் கட்சியா, 100 ஆண்டு பாரம்பரியம், நாங்கள் தான் மக்களுக்காக போராடுறோம், இதெல்லாம் அங்கே வந்து அந்த கூட்டத்தில் நிறைய இடத்துல பேசினாங்க. அங்கே வந்திருந்தவங்களை கேட்டுப்பார். இப்படியெல்லாம் சொல்லி கொண்ட கட்சி மாணவர்கள் போராட்டத்தை எப்படி தொடர்றதுன்னு திட்டம் போடும்போது வந்து அதை பொறுக்க முடியாமல் வந்து பேசுகிறார். நீ எப்படி திட்டம் போடுவ, நீ எப்படி பேசுவ, வெளியே போ, இதுதான் அவர் சொன்னது. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவரின் மனநிலைமையிலிருந்து சிந்திச்சு பாருங்க. இந்த இடத்துல இருந்து தான் அந்த மாணவர்கள் சிபிஐ கட்சியை பார்த்து துரோகிகள்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருந்து தான் மாணவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ எல்லாம் கம்யூனிஸ்டான்னு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் அங்கே இருந்திருந்தால் இப்படி கேட்டிருப்பீங்களா, மாட்டிங்களா? இப்படி சொல்லும்போதே என்ன நடக்குது? 11 மணி வரைக்கும் உள்ளே வராத போலீஸ், இவர்கள் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, வெளியேறுங்கள், ஒருவேளை வெளியேறாவிட்டால் இங்கே என்ன நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு வந்து அந்த SK சிவா பேசுகிறார். அவர் பேசும்போது போலீஸ் உள்ள நின்றுட்டு இருக்கு. உள்ளிருந்த மாணவர்களை எல்லாம் வெளில போன்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த காணொலி நீங்களே பார்க்கலாம். உள்ளே யார் வருவதற்கு அதிகாரம் கொடுத்தது? அந்த இடம் யாருக்கு சொந்தமானது? சிபிஐ கட்சிக்கு சொந்தமானது. சிபிஐ கட்சி சொல்லாத வரைக்கும் அந்த கேட்டுக்குள்ளே போலீஸால் காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? மாணவர்களை ஒரு பக்கம் வெளியேறு அப்படின்னு வந்து நிர்பந்திப்பது, பேசுவது, இன்னொரு பக்கம் போலீஸை உள்ளே கொண்டு வர்றது, அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி எப்படியாவது நீ வெளியேறியே ஆகணும் அப்படின்னு கொண்டு வராங்க. இதுக்கு பேர் தான் கம்யூனிசமா? அப்போ அங்கே இருந்த மாணவர்களோட மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களால அதை எப்படி உணர்ந்து இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி சொல்லும்போது நள்ளிரவில், அதாவது இவங்க சொல்லக்கூடிய நேரம்லாம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 12 மணி ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் அங்கே இருந்த பெண்கள் வந்து பேசுகிறாங்க. ஏங்க, உங்களை நம்பி வந்தோம், சிபிஐ கட்சின்னு தானே நம்பி வந்தோம், பாலன் இல்லைன்னு தானே நம்பி வந்தோம், உங்களை நம்பி பெண்கள் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம், நீ இந்த நடுராத்திரியில் வெளில போன்னு சொல்கிறையே, இது எப்படி நியாயம் என்ற கோவம்லாம் அங்கே தாங்க வருது. யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி என்ன சனிக்கிழமை நள்ளிரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, 12 மணி ஞாயிறு வந்துருச்சு.
அந்த நள்ளிரவில் எந்த போக்குவரத்து கிடையாது, எந்த பஸ்ஸு கிடையாது, எந்த ஆட்டோ கிடையாது, எந்த ட்ரெயின் கிடையாது. கூப்பிட்டால் யாராவது ஓடி வந்து உதவுவதற்கு கிடையாது. இந்த நள்ளிரவில் தான் வந்து இந்த போராட்ட களத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு வந்து சிபிஐ வந்து சொல்லுது. அதுவும் போலீஸின் துணையோடு. அப்போ அங்கேருந்த பெண்களோட மனநிலைமையை நினச்சி பாருங்கள், அங்கே இருந்த மாணவர்களோட மனநிலைமையை நினச்சி பாருங்கள். இது எல்லாம் கூச்சல் குழப்பமாக மாறுது. முடியாது, களைய முடியாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இப்படிலாம் கேட்கும் போது நீங்கள் துரோகிகள் போல் நடந்துக்கிறீங்களே, நீங்களாம் கம்யூனிஸ்டா, இப்படிலாம் கேட்ட பிறகு தான் என்ன வருது அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்து நியூஸ் 24/7 சேனல் நினைக்கிறேன் இதையெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருந்த சிபிஐ நிர்வாகிகள் வந்து அதை வந்து வெளியேற சொல்கிறாங்க. அது அந்த ஃபுட்டேஜில் கூட இருக்கும், நீங்கள் பாருங்கள். அது செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. இது நடைபெறுவதெல்லாம் வெளில தெரியக்கூடாது, வெளில யாருக்கும் போகக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு தான் அதை வந்து செய்கிறாங்க. இதுவரைக்கும் சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் விரிவாக பார்த்தோம். சிபிஐ கட்சிக்காரங்களும் சிஜேபியினரும் எப்படி மாணவர்களை மோசமாகவும் தவறாகவும் நடத்திருக்காங்க அப்படின்ற விவரங்கள்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இப்படியெல்லாம் நடத்தினார்கள் இல்லையா? இப்படி நடத்தப்பட்ட விஷயங்களுக்கு எங்கேயாவது வருத்தம் தெரிவித்தார்களா, மன்னிப்பு கேட்டார்களா அப்படின்னா எந்த இடத்திலும் கிடையாது. தர்மேந்திர பிரதானை பொறுப்பேற்க சொல்லக்கூடிய இவர்கள் தாங்கள் செய்த தவறுகளுக்கு பொறுப்பேற்கல, மாணவர்களை கொச்சைப்படுத்துறாங்க. இதை விட இதற்கு ஒருபடி மேல போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலும் மாணவர்களை கொச்சைப்படுத்துவதும், போராட்டத்தில் மெரினாவிற்கு போக வேண்டும், பொது இடத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு சொன்னவங்களை எல்லாத்தையும் சமூக விரோதிகள் என்றும், திமுக தூண்டப்பட்ட திமுகவின் அடிவரடிகள், திமுக காரங்க அப்படின்னு கொச்சைப்படுத்துவதை தான் இன்னை வரைக்கும் செஞ்சுருக்காங்க. அதுதான் வந்து இவரோட பாரதியோட இந்த ஃபேஸ்புக் பதிவு பாருங்கள். இதில் வந்து இளவரசரால் தூண்டி விடப்பட்ட போராட்டம்னு கொச்சைப்படுத்துகிறாரு மாணவர்கள் போராட்டத்தை. ஏஐஒய்எஃபோட அறிக்கையில் வந்து திமுக எங்களோடு கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து இன்னைக்கு கூட்டணியில் இல்லைன்றதுலேருந்து இந்த மாதிரியான போராட்டங்களை வந்து முன்னெடுக்குது அப்படின்னு வந்து அதில் வந்து குறிப்பிடுறாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் திமுகவால் தூண்டிவிடப்பட்டது, சமூக விரோதிகள், வன்முறையாளர்கள், இப்படி தான் இவங்க வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. இது மட்டுமா? இவங்க வந்து முற்றுகை போராட்டம்னு ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா? நாங்கள் வந்து மறுநாள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம், அங்கே வாங்கலாம் சொன்னாங்க. அங்கே கூட என்ன நடந்துச்சு? அதாவது ஒரு ஏஎஸ்எஃப் மாணவர் வந்து பேசுகிறாரு, இந்த முற்றுகை போராட்டத்திற்கு வராத மாணவர்கள் எல்லாத்தையும் பரதேசிகள்னு திட்டுறாரு. இன்னைக்கு கூட இங்கே வந்தது எல்லாமே சிபிஐ தோழர்கள் மட்டும்தான். கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து மட்டும் இங்கே ஒரு 15 பேர் நிற்கிறாங்க, அங்கே ஒரு 20-25 பேர் நிற்கிறாங்க. போலீஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வேனில் வச்சு எங்களை கூட்டு வந்தாங்க. இவங்க மட்டும்தான் இருந்தோம். நேற்று கத்தி போராட்டத்தை கலைச்சி அவ்வளோ பண்ண ஒரு பரதேசி கூட இன்றைக்கி வரல. உள்ளே பூந்து நாங்கள் வந்து பெருசாக இது பண்ண போகிறோம். இன்னொரு பஸ்ஸில் கொஞ்சம் பேரை கூட்டு வராங்க. எல்லாருமே சிபிஐ தோழர்கள் மட்டும்தான். இந்த பரதேசிகள் தான், அதாவது அவர் சொன்ன பரதேசிகள் யாருன்னா, நள்ளிரவில் அங்கே பாலநிலத்தில் உட்காந்துட்டு நாங்கள் போராட்டத்தை தொடருவோம், நீட்டை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்ன அந்த மாணவர்களை பார்த்து தான், எங்களை பார்த்து தான் அவர் வந்து பரதேசின்னு சொல்றாரு. இது ஏதோ ஏஎஸ்எஃபோட யாரோ ஒரு மாணவர் இல்லை, இதை வந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி டிஎன் அபிஷியல் பேஜில் வந்து தூக்கி போடுறாங்க. இந்த மாணவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தான் டிபேட் சேனலில் இந்த ஏஐஒய்எஃபோட மாநில செயலாளர் பேட்டி கொடுக்குறாரு. போராட்டத்துக்கு வராதவர்கள்லாம் பரதேசின்னு சொல்கிற நீ, நள்ளிரவு நேரத்தில் எங்களை வந்து இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நீ வெளியேறுன்னு சொல்லுவ, கை குழந்தை பெண்கள்னு கூட பார்க்க மாட்டேன், 10 நிமிஷத்தில் நீ வெளியேறணும், இல்லைனா போலீஸ் வந்து அடிக்குன்னு சொல்லுவேன். எந்த போலீஸை வச்சு எங்களை அடிப்பேன்னு நீ சொன்னியோ அதே தலைமையோட நான் வந்து போலீஸை எதிர்த்து முற்றுகை போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்கிறியே, இது எவ்வளோ அயோக்கியத்தனமானது? உன்னை நம்பி அவன் வந்து போராட்டத்துக்கு வருவான்? இப்படி வராதவர்களை பார்த்து நீ வந்து சமூக விரோதி, நீ வந்து திமுக காரன், இப்படிலாம் வந்து பழி சொல்லுவ. நாடு தழுவிய அளவில் நீட்டிற்கு எதிரான போராட்டம் வந்து கடுமையாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக டெல்லியாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்கள்லையும் நீட்டுக்கு எதிராக ஜென்சி தலைமுறை என்ற தலைமுறையே வந்து இன்றைக்கி வந்து போராடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த போராட்ட அலைக்குள் உள்ளிழுக்கப்பட்டு சென்னையில் வந்து பாலநிலத்தை நோக்கி இந்த தலைமுறை வந்து படையெடுத்தது. இத்தனை நாளும் நாம் போராடினோம். ஆனால் இந்த போராட்டத்தில் நமக்கு பல கசப்பான உணர்வுகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. நாம் இந்த போராட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளப்பட்டோம்,
நாம் பகடைக்காய்களாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டோம் என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் எந்த மாணவர்கள் இந்த நீட்டிற்கு எதிராக எழுச்சியுற்று ரோட்டுக்கு வந்து நின்று போராடினாங்களோ அதே மாணவர்கள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிக் கொள்ளும் ஒரு அபாயமான ஒரு துரதிருஷ்டமான சூழல் வந்து இன்னைக்கு சென்னையில் நடந்த இந்த பாலன் இல்ல போராட்டத்தில் ஒரு அனுபவமாக ஏற்பட்டுள்ளது. நாம் காயப்பட்டுள்ளோம் என்பது உண்மை, அது நிதர்சனமானது, சரிதான். ஆனால் நாம் இந்த இடத்தில் ஒன்றை நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, நாடு தழுவிய அளவில் இந்த போராட்டம் நடந்திருக்கு. யாரால் நடந்திருக்கு? இத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்துச்சு. மோடி எதிர்த்து கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து கையை தூக்கி வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் வந்து கடுமையாக நடந்தது. ஆனால் இந்த காலங்களில் எல்லாம் மோடி அரசு வந்து அச்சுறுத்தப்பட்டு தங்களது அமைச்சர்களை வந்து பதவி விலக வைக்கவில்லை. 1.5 கோடி விவசாயிகள் 1.5 ஆண்டுகளாக போராடியும் வேளாண் சட்டத்தை ரிப்பீல் செய்ய முடிந்ததை தவிர அந்த அமைச்சரை பொறுப்பேற்க செய்து அவனை வந்து மண்டியிடச் செய்து பதவி விலக செய்ய முடியவில்லை. மணிப்பூர் பற்றியிருந்த போது கூட எந்த ஒரு அமைச்சரும் அதற்காக பொறுப்பு கூறவில்லை, மோடி பொறுப்பு கூறவில்லை, யாரும் பதவி விலகவில்லை. இப்படி நாடு தழுவிய அளவில் எவ்வளவோ எழுச்சிகளும் போராட்டங்களும் நடைபெற்றிருக்கு. இந்த போராட்டங்களிலெல்லாம் வேறுபட்டு இன்னைக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் என்ன நடந்திருக்கு? முதல் முறையாக ஒரு அமைச்சர் பொறுப்பு கூற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு பதவி விலகல் என்பது நடைபெற்றிருக்கு. இது நமது போராட்டத்தில் கிடைத்த முதல் வெற்றி. இது மோடிக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடி, அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட போராட்ட எழுச்சியில் நாம் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு நாடு தழுவிய அளவில் நமது மாணவர்களுக்கு, நமது சகோதரர்களுக்கு, நமது சகோதரிகளுக்கு நாம் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். எந்த ஊரில் மாணவர்கள் போராட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டதோ அந்த மண்ணில் தான் இந்த மாணவர்கள் தான் போராடி இதை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று சாதனையை நாம் இங்கு நடத்தி இருக்கிறோம். ஆக இந்த போராட்டத்தில் நாம் சாதித்த விஷயங்கள் பெருசு, அது மிக முக்கியமானது என்று நாம் பார்க்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் நாம் நேர்மறையாக எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா, இது போன்ற போராட்டம் தொடங்கும் போதே ஒரு பொது இடத்தில் கட்டியமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை நாம் இந்த போராட்டத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதுதான் பாலநிலத்தில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தும் பாடம். இது ஒன்று. அடுத்து, இப்படிப்பட்ட பொது போராட்டங்கள் கட்டியமைக்கும் போது மாணவர்கள், இளைஞர்கள் தங்களுக்குள்ளாகவே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்க வேண்டியிருக்கு. அது அந்த மாணவர் போராட்டத்திலிருந்தே உருவாக வேண்டியிருக்கிறது. அந்த குழு தான் எல்லாத்தையும் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த குழு தாங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு மாணவர்கள்ட்ட சொல்லணும், மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த டயலாக் இருவருக்கும் இடையில் நடக்கணும். இப்படி நடப்பதன் வாயிலாக தான் நம்மால் ஒரு போராட்டத்தை சரியான திசை வழியில் கொண்டு செல்ல முடியும். ஆக இந்த 2 படிப்பினைகளை நாம் இந்த போராட்டத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டுள்ளோம் என்று நாம் பார்க்க வேண்டியுள்ளது. அப்ப அடுத்த முறை இப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் கட்டியமைக்கும் போது இதை நாம் மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து நாம் பார்க்க வேண்டும். இப்படி நாம் ஒரு நேர்மறையான அனுபவத்தை இதிலிருந்து பெறணும். அதற்கு மாறாக நாம் வீட்டிற்குள் போய் முடங்கி கொண்டால் என்ன நடக்கும்? இன்னைக்கு நம்ம இந்த போராட்டத்தில் ஒரு பின்னடைவை தான் சந்திச்சிருக்கோம். இந்த போராட்டத்தில் நம்ம தடுக்கி தான் விழுந்திருக்கோம். திரும்ப எழுந்து நடக்க வேண்டியிருக்கு, திரும்ப ஓட வேண்டியிருக்கு. மாறாக நாம் தடுக்கி விழுந்துட்டோம், இதுக்கு மேலே இல்லை, எழுந்திருக்கலாம் முடியாது, படுத்துருவோம், நம்மால் போராட முடியாது என்று நின்றால் யார் வெற்றி பெறுவார்கள் என்று சிந்திச்சு பாருங்க. நாம் யாரை எதிர்த்து போராடினோமோ அந்த மோடி அரசு வெற்றி பெறும். இந்த தர்மேந்திர பிரதான் வெற்றி பெறுவான். இன்னைக்கு நம்மை பின்வாங்க செய்த சிபிஐ வெற்றி பெறும், நம்மை பின்வாங்க செய்த திமுக வெற்றி பெறும், நம்மை பின்வாங்க செய்த தாவேக அரசு வெற்றி பெறும். அவர்கள் வெற்றி பெறத்தான் நாம் விட போறோமா? நாம் பின்வாங்கி முடங்கிக் கொள்வதன் வாயிலாக இதுதான் நடக்க போகிறது. அதற்காகவா இந்த போராட்டம்? அதற்காகவா நாம் இப்படி செயல்பட்டோம்? இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நாம் எழுந்திருக்க வேண்டியிருக்கிறது. நாம் இந்த போராட்டத்தில் மீண்டும் நமது கைகளை உயர்த்த வேண்டியிருக்கு. நம்மளோட சகோதரர்களை நாம் இணைக்க வேண்டியிருக்கிறது. நாம் மீண்டும் ஒன்றுபட்டு மீண்டும் இதற்கு எதிரான ஒரு பொது போராட்டத்தை கட்டியமைத்து இதை முறியடிக்க வேண்டிய திசையில் நாம் முன்னேற வேண்டி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதை தான் நம்ம இந்த போராட்டத்தின் வாயிலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். நன்றி.